குருவே சரணம். வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் கோவர்தன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து ஒரு சின்ன ஜாதக ஆய்வு மட்டும்தான். கொஞ்சம் ஸ்பெஷல் ஜாதகம் தான். ஜாதகர் பிறந்தது வந்து 21/6/1995 இரவு 9:40 காரைக்காலில் பிறந்திருக்காப்புல. இது ஒரு ஆன்மகன் ஜாதகம். அப்போ இந்த ஜாதகத்தில் வந்து என்ன ஸ்பெஷல்னு வந்து இப்போ பார்த்துருவோம். இப்போ வந்து என்னென்னா இந்த ஜாதகத்தில் வந்து என்னென்னா மகர லக்னம், மீன ராசி, ரேவதி 3ஆம் பாதத்தில் பிறந்திருக்காப்புல. இந்த ஜாதகர் தசமி அன்னைக்கு வந்து பிறந்திருக்காப்புல. தேய்பிரை தசமி. சந்திரன் அவ்வளோ வலுவா இல்லை. சந்திரன் வந்து மறைமுகமான சந்திரன், இருட்டுக்குள்ளே இருக்க சந்திரன் மாதிரி தான். இப்போ சனி பகவானும் கூட வந்திருக்காப்புல. 11 வந்து குருவோட பார்வை வந்து 5ஆம் பார்வையாக வந்து அது மேலே விழுகுது. குரு வக்கரமாயிட்டாப்புல. 8 வந்து சிம்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உட்காந்துருக்காப்புல. இப்போ சனி உட்காந்துருது வந்து 0.52 டிகிரியில் உட்காந்துருக்காப்புல சனி பகவான். சந்திர பகவான் வந்து 26 டிகிரியில் ரேவதி 3ஆம் காலில் உட்காந்துருக்காப்புல. செவ்வாய் பகவான் வந்து 19 டிகிரியில் பூரம் 3ஆம் காலில் வந்து உட்காந்துருக்காப்புல. இப்போ இது வந்து இதோட டீட்டெயில்ஸ். இப்போ வந்து என்னென்னா இந்த செவ்வாய் 8ஆம் பார்வையை இவங்க 2 பேரையும் பார்த்துடுறாங்க. இவங்க 2 பேரும் பார்க்கும்போது வந்து என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கு வந்து செவ்வாயோட இது பாதிப்பில் வந்து வராங்க. அப்போ வந்து என்னென்னா இந்த ஜாதகருக்கு வந்து எப்படி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக தான் மெயினாக பார்க்குறது. அப்போ வந்து என்னென்னா நீங்கள் வந்து அன்னபூர்ணின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. நயன்தாரா அவங்க வந்து நடிச்சிருப்பாங்க. அந்த அன்னபூர்ணி கேரக்டருக்கு வந்து என்னென்னா அந்த நாக்கில் வந்து டேஸ்ட் பட்ஸ் வந்து இருக்கும். அந்த டேஸ்ட் பஸ்ட்டு வந்து என்ன ஆகும்னா, எந்த உணவுப் பொருளாக இருந்தாலும் என்ன ஃப்ளேவரு, என்ன ருசி, எவ்வளோ இதெல்லாம் கலந்துருக்கான்னு சொல்லிட்டு அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக வந்து சொல்லிடுவாங்க அந்த கேரக்டருக்கு. அதே கேரக்டர் தான் இந்த ஜாதகம். இவர்னால் நினச்சாருன்னு வரணும்னா எந்த ஒரு டிஷ்ஷையும் வந்து டேஸ்ட் பண்ணி சொல்ல முடியும். ஈவன் சால்ட் எந்த அளவுக்கு போட்டிருக்காங்க அந்த அளவுக்கு சொல்ல முடியும். ஒரு எத்தனை டீஸ்பூன் சால்ட் போட்டிருக்காங்க அதை கொண்டு கண்டுபிடிக்க முடியும். அது வந்து அவருடைய ப்ராக்டிஸில் வந்து அந்த இது இருக்குது. மற்ற கிரகங்கள் பார்த்தீங்கன்னா 5ல் வந்து புதன் உட்காந்துருக்காப்புல, ரோகிணி 3ஆம் பாதம். சுக்கிரன் உட்காந்துருக்காப்புல, ரோகிணி 3ஆம் பாதம். 5ல் உட்காந்துருக்கனால தொடர்ந்து ஒரு ஆய்வு பண்ணுறதுல ஒரு பெரிய ஒரு இதாக இருப்பாப்புல. தொடர்ந்து எந்த விஷயத்தாக இருந்தாலும் சீக்கிரம் கற்றுக்குவாப்புல. 9 கூட வந்து 5ல் உட்காந்துருக்காப்புல, பெரிய யோகம் தான். ஆனால் 6ஆம் பாவ அதிபதியும் அவர் தான். மகர லத்துக்கு வந்து புதன் அவர் தான். ஆனால் 9ஆம் அதிபதி வேலையும் சேர்த்து பார்ப்பப்ப 6ல் சூரியன் பாவம் உட்காந்துட்டாப்புல. 8 கூட வந்து 6ல் உட்காந்துட்டாப்புல. பர்சனல் லைஃப் அது வேற, அது தனி, அதை விட்டுருங்க. ப்ரொஃபஷனலாக பார்க்கும்போது வந்து என்னென்னா இவரால் வந்து எந்த ஒரு டிஷ்ஷையும் வந்து தயாரிக்க முடியும். செஃப்பாக வந்து இவரால் சர்வே பண்ண முடியும். இவர் முறைப்படி வந்து ஒரு கேட்டரிங் காலேஜில் வந்து போய் கற்றுக்கிட்டு இது பண்ணாருன்னா, ஒரு நல்ல வழிகாட்டுதல் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு இதில் நல்ல லெவலில் டெவலப் பண்ண முடியும். இவர் இதில் மட்டும்தான் சிறந்தவர்னா என்னை கேட்டேன்னா அதெல்லாம் இல்லை. குறிப்பாக வந்து இந்த ஜாதகம் போடுறதுக்கு மெயின் காரணம் வந்து என்னென்னா, இவர் வந்து இப்போ வந்து ஒரு ஒரு மதுமானத்தை தயாரிக்கிறார் வந்து இவர் தான் நம்பர் 1 இருப்பாப்புல. அந்த விஷயத்துக்காண்டி தான் இந்த ஜாதகம் போடுறதுக்கு மெயின் காரணமே அதுதான். என்ன சார் புதுசாக சொல்கிறீங்கன்னா, செவ்வாய் 8ஆம் பார்வையை பார்த்தாப்புல. அதுவும் பார்த்துட்டீங்களா இல்லை, சனி பகவானும் சந்திர பகவான் இவங்க 2 பேருமே வந்து ஒரு இதில் வருவாங்க. இந்த சனி பகவானும் சந்திர பகவான் தான் வந்து என்னென்னா உணவுக்கு சம்மந்தமான எல்லா விஷயங்களுக்கும் வந்து வருது. அந்த உணவை வந்து நீங்கள் வந்து சூடுபடுத்துறது, அந்த சட்டியில் வச்சு கிண்டுறது, இது பண்ணுறது எல்லாமே வந்து செவ்வாய் பகவான் தான் உதவி. அதனால் பர்ஃபெக்டாக வந்து அமைஞ்சிருச்சு. இப்போ இவர் நினச்சாருன்னு வைங்களேன், இவர் நினச்சா எந்த ஒரு இது வந்து ரெடி பண்ண முடியும். மது ரீதியான விஷயங்களை வந்து அடித்தாங்க. அதாவது வந்து என்னென்னா ரைஸ் வைனு, நம்ம திராட்சை வைனு, இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவரால் பண்ண முடியும். அசால்ட்டாக பண்ண முடியும். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் பண்ண முடியும். இது வந்து தப்பான முறையில் வந்து எடுத்து போயிடக்கூடாது. ஒரு ஜாதக ஆய்வு மட்டும்தான். இவர் வந்து ஜாதகர் பிறந்து வந்து காரைக்கால்னால வந்து இவங்களுக்கு வந்து அந்த ஏரியாவில் வந்து அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்து பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பு நிறையா இருக்குது. அது அவர் ஜாதகம் பார்த்து போயிடறாப்புல, நமக்கு அது தேவையில்லை. நம்ம இந்த ஜாதகத்தில் வந்து எடுத்துக்கூடிய விஷயம் வந்து என்னென்னா, இந்த அளவுக்கு வந்து அந்த ஜாதகனால் பண்ண முடியும், திறமை இருக்குது. இவர் நினச்சாருன்னா இவர் அந்த இது ரிலேட்டடான விஷயங்கள் நல்லா பண்ண முடியும். ஒரு டீ போட்டால் கூட ரொம்ப தெளிவாக போடுவாப்புல, ரொம்ப ருசியாக போடுவாப்புல. என்ன சார் டீ போடுறதுல என்ன சார் ருசியாக இருக்குன்னா, இவர் பீட் பண்ணுறதுக்கு ஆள் வராது. இவர் சமையல் பண்ணுறாருனா இருந்தால் தெரு ஓரத்தில் ஒரு தள்ளுவண்டி கடையை போட்டால் கூட இவர் மாதிரி வந்து டேஸ்ட்டை பண்ணவே முடியாது. அந்த நாக்கு ருசி வந்து அந்த அளவுக்கு
ஏன் சார் இந்த அளவுக்கு சொல்கிறீங்கன்னா, புதனும் சுக்கரனும் வந்து ரோகிணி 3ஆம் காலில் உட்காந்துருக்காரு. சந்திரனோட இதில் உட்காந்துட்டாப்புல. சந்திரன் வந்து புதனோட காலில் உட்காந்துருக்காப்புல. சார பரிவர்த்தனை மறைமுகமாக. அப்போ வந்து என்னன்னா, இவரை மாதிரி டேஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு இது இல்லை. இவர் தனியாக ஒரு ரெசிபியே கண்டுபிடிப்பாப்புல. ரெசிபின்னு சொல்லிட்டு தனியாக வந்து கண்டுபிடிப்பாப்புல. அது யாராலையும் அந்த இது பீட் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு சாதனை பண்ணக்கூடிய ஒரு ஜாதகம். இவங்கள மாதிரி ஜாதக ஆட்களை வந்து நம்மளை மோட்டிவேஷன் பண்ணணும். நம்ம அதிகமாக வந்து மோட்டிவேஷன் பண்ணி வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு இதுக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இது வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக அந்த ஜாதகர் பார்ப்பாப்புல. நான் அவருக்கு சொல்கிறது வந்து என்னென்னா, கேட்ரிங் ஓரியன்டான விஷயங்களை வந்து போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அது ஏன் வந்து அந்த அளவுக்குன்னா, இவர் அந்த ஸ்மெல்லை வச்சே வந்து அந்த டிஷ்ஷில் வந்து உப்பு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். நிறைய சீ ஃபுட்ஸ் வந்து இவரால் உறுதியாக சூப்பராக பிரமாதமாக பண்ண முடியும். சீ ஃபுட்ஸ் பண்ணுறதுல இவர் பெரிய ஜித்து. ஏன் சார் அப்படின்னா, மீனை வீடு வந்து கடல் சார், சரிங்களா? அப்போ அந்த கடல் சார்ந்த உணவுப் பொருட்கள் வந்து இவர் அல்டிமேட்டாக பண்ண முடியும். இவர் மாதிரி அந்த டேஸ்ட் பண்ணவே முடியாது. பெரிய ஒரு செஃப் மாஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தனிப்பட்ட முறையில் இவர் வந்து அதை முயற்சியில் பண்ணணும். தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி வந்து என்னென்னா, மற்ற சின்ன குழந்தைகள் ஜாதகம் இருக்குன்னா எடுத்து வச்சு ஆய்வு பண்ணி அந்த துறை ரீதியாக வழிகாட்டுதல் பண்ணோம்னா சூப்பராக வருவாங்க. இந்த ஜாதகர் வந்து பர்சனலாக எனக்கு தெரியாது. ஆன்லைனில் வந்து என்கிட்ட வந்து லவ் மேரேஜ் ஆகுமா இல்லைன்னு என்கிட்ட கேட்டாப்புல. அவ்வளோதான். எனக்கும் அவருக்குள்ள பழக்கம் அவ்வளோதான். நான் அதுக்கு பதில் சொல்லிட்டேன். அது தனி. இது வந்து ஒரு ஆய்வுக்காண்டி எடுத்தது. இது கொஞ்சம் ஸ்பெஷல் ஜாதகனால ஆய்வுக்காண்டி எடுத்தது. இந்த வீடியோ பார்த்து அவர் மோட்டிவேட் ஆகி ஒரு விஷயம் பண்ணாருன்னா, அவர் ஒரு வாழ்க்கையில் ஒரு செட்டில்மெண்ட்டை ஒரு நல்ல லெவலுக்கு வந்துட்டாலே எனக்கு சந்தோஷம் சார். நம்ம ஒரு வழிகாட்டுதல் பண்ணி ஒருத்தருக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேறி இருக்காருன்னா எனக்கு அது சந்தோஷம், எனக்கு அது புண்ணியம், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? அதுதான் சார், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து இந்த மெஹந்தி படம் பார்த்துருக்கீங்க. மெஹந்தி படம் பார்த்துருப்பீங்க. அந்த ஹீரோ வந்து பெரிய செஃப் கலைஞராக பாப்புல. அவருடைய நிகழ்ச்சி இந்த மாதிரி ஈவெண்ட் ஓரியன்டான இவரும் போக முடியும். இவருக்கு வந்து கொஞ்சம் பேக் ஹேண்டில் சப்போர்ட் பண்ணான்னா ஈவெண்ட் நடத்துறது, அந்த உணவு ரிலேட்டடான இது பண்ண அந்த பிஸ்னஸ் வந்து இவர் பண்ண முடியும். சந்திரன் 3ல் உட்காந்துருக்காப்புல. அதாவது வந்து என்னன்னா, ஒரு சமையல் கலைஞர் வந்து கை பக்குவம்னு சொல்லுவாங்க, அந்த பேரை இவர் எடுத்துருவாப்புல. 5ல் இருக்க புதன் வந்து சிந்திக்க வைக்கிறோம். அது சந்திரனோடைய காலையில் உட்காந்துருக்காப்புல. அதனால் வந்து உணவு இதில் வந்து இவர் பெரிய கெட்டிக்காரன் தான். அதனால் வந்து வாழ்த்துக்கள் இந்த ஜாதகருக்கு. ஓகே மக்கள், இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன அந்த ஜாதகத்தினுடைய ஆய்வை வந்து எடுத்து பார்க்கணும். இது வந்து நிறைய குழந்தைகளோடைய ஜாதகத்தை எடுத்து வச்சு பார்க்கறோம்னா நல்லது. அப்போ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஜாதகத்தையும் எடுத்து வச்சு பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன படிக்கணுன்றது தூண்டுதல் பண்ணணும், வழிகாட்டுதல் நிறைய பண்ணணும். அப்போ வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருவாங்க. எல்லாரும் மாதிரியும் வந்து எல்லாரும் ஹீரோவாக ஆகிட முடியாது, எல்லோரும் வில்லோனா ஆகிட முடியாது, எல்லாரும் பெரிய பிஸ்னஸ் மேக்னட் ஆக முடியாது, எல்லாருமே அரசியலில் இறங்கி இது பண்ணிட முடியாது, எல்லாரும் நடிகராக ஆகிட முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழிகாட்டுதல் இருக்குது. ஜாதகப்படி ஆய்வுகள் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஓகே மக்களே, மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி, வணக்கம்.